சொன்னா அவங்க இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்ன்னு சொன்னது காரணமாக அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். அப்போ இது வந்து குர்ஆன்ல இருக்கிறது. சபபுன் நுசூல் இது. தஃப்சீர்ல என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு நல்லவர் இருந்தாரு. அவரு வஃபாத் ஆகுற நேரத்துல அவருடைய சிறு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்காக அவர் வந்து ஒரு கன்னுக்குட்டி காஃப் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது எடுத்துட்டு போய் ஒரு காட்டுல விட்டுட்டாரு. மனைவிய சொன்னாரு, "அங்க நான் விட்டிருக்கேன்." அல்லாஹ்வுடைய பொறுப்புல குடுத்துட்டாரு. அல்லாஹ் என் மகன் வளர்ந்ததற்கு பிறகு, அது பசுமாடா ஆனதுக்கு பிறகு, என் மகன் வந்து அது யூஸ் பண்ணி வாழ்ந்துருவான். அப்போ அவர் நல்லவரு. அப்ப நல்லவருடைய நன்மையின் பரக்கத்தால இவங்க தேடிட்டு போனாங்க. அந்த பக்ரா வந்து அந்த அல்லாஹ் அ ஸ் வ வர்ணித்தான் இல்ல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லி, அந்த பக்ரா தான் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த வாலிபர் வந்து வயசுக்கு வந்துட்டாரு. அம்மா சொன்னாங்க, "போய் அந்த பக்ராவ எடுத்துட்டு வா, போய் கொண்டு வாப்பா." அ அப்போ கொண்டு வர நேரத்துல ஜிப்ரைல் வந்தாரு. வந்து நான் வந்து ஒரு 8 திர்ஹமோ 8 தீனார் நெனைக்கிறேன். ஞாபகம் இல்ல. ஒரு அமௌண்ட் குடுத்து நான் வாங்கிர்றேன். சொன்னா, "இல்ல, என் தாயோடைய அனுமதி இல்லாம நான் வாங்க மாட்டேன்." அப்போ போனாங்க. இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க 8 தீனாருக்குன்னு சொன்னா, அம்மா சொன்னாங்க, "சரி 8 தீனாருக்கு நீ வித்துரு." நெக்ஸ்ட் டே ஜிப்ரைல் வந்தார் மனித ரூபத்துல. "இல்ல, நான் 16 தீனார்ல வாங்குறேன்." அப்ப இந்த நல்ல பையன் இவர் சொன்னாரு, "16க்கெல்லாம் அம்மா பர்மிஷன் குடுக்கல. 8 தீனாருக்கு தான் அம்மா பர்மிஷன் குடுத்துருக்காங்க. அப்போ அம்மாட்ட கேட்டு வரேன்." அப்ப அம்மாக்கு தெரிஞ்சுச்சு, வர்றவர் யாரோ இருக்கிறாரு. அவர்ட்டயே கேளுங்க இதனுடைய விலை என்ன? அப்போ வர்றவர் ஜிப்ரைல்ட்ட கேட்கிறாரு, "எந்த விலைக்கு இது விக்கணும்னு?" சொன்னா, இந்த இந்த மாடை அறுத்து அதனுடைய தோல் ஃபுல்லா தங்க காசு போட்டு ஒரு பையா எடுத்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு வருமோ அதான் அதனுடைய விலை. இந்த பனி இஸ்ராயல்கள் வந்து தேடிட்டு வந்தாங்க. இந்த பக்கரா அவங்களுக்கு கிடைச்சிச்சு. விலை கேட்டாங்க. இதான் விலைன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்டாரு. அப்புறமா அந்த பக்கரா அறுத்து அந்த விலைய குடுத்துட்டாங்க அந்த நல்ல பையனுக்கு. அப்புறமா அந்த சதி எடுத்து அடிச்ச உடனே அவர் வந்து உயிரோட எழுந்து, என்னுடைய அண்ணன் பையன் தான் எனக்கு சொத்துக்காக கொலை பண்ணான்னு சொல்லி சொன்னாரு. வயித் கதல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரஅத்தும் ஃபீஹா வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன் ஃபகுல் நضربوه ببعضها. அது ஃபுல்லா ஒரு ஷார்ட்டா படிச்சுட்டு போங்க. அரபியில எழுதுங்க. நீங்க ஏதாவது ரிலேட்டடா எழுதினாலே மார்க்ஸ் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. எங்கெல்லாம் நீங்க ரிலேட்டடா எழுதுறீங்களோ அது ஸ்கெட்ச்ல ஹைலைட் பண்ணுங்க. எது நீங்க ரிலேட்டட் இல்லாம எழுதுறீங்களோ அது உங்க இஷ்டம். எங்கெல்லாம் நீங்க ரிலேட்டடா எழுதுறீங்களோ, கரெக்ட்டா அரபிக் கிராமரோட எழுதுறீங்களோ அது ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியா ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். அதுக்கு பிறகு சில நேரத்துல சூர பக்ராவுடைய சிறப்பு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்ல நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணிட்டு சூரத்துல் பக்ராவுடைய ஃபதீலத்து சூரத்துல் பக்ரான்னு சொல்லி ஒரு 2 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆயத்துல் குர்சியோடைய சிறப்பு, அதுவும் ஒரு ஹதீஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. உஸ்தாத், அது என்ன உஸ்தாத்? சொல்லுங்கம்மா. என்ன ஹதீஸ் இப்ப சொன்னீங்கல்லங்க உஸ்தாத்? சூரத்துல் பக்ரா கூகுள்ல போய் ஃபதீலத்து சூரத்தில் பக்ரான்னு சொல்லி போடுங்க. அந்த ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னா ஏற்கனவே கேள்வி வந்திருக்கு. சூர பக்ராவுடைய ஃபதீலத் சொன்னா சிறப்பு. அப்போ அந்த ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆயத்துல் குர்சியோட சிறப்பு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபதீலத்து ஃபதாயிலு ஆயத்தில் குர்சி, இது நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஹதீஸ் வரும். அந்த ஷைத்தான் வந்தா எந்த வீட்டுல ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல வந்து ஷைத்தான் வரமாட்டான். எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்க வந்து சூன்யம் ஆகாது சொல்லி ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி சூர பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் இருக்கு பாருங்க, ஆமனர் ரசூலு. அந்த கடைசி 2 வசனங்களுடைய ஃபதாயில் கூட கேட்கலாம். அந்த வசனம் இறங்கிய பொழுது 365 சிலைகள் இல்ல வேற ஆயத்தது. இந்த ஃபதீலத்தும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறமா புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? புரிஞ்சிச்சுங்க உஸ்தாத். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சுங்க உஸ்தாத். ஓகே ஓகே. அப்புறமா altafasir.com சொல்லி இருக்கு. ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். ஷேர் ஸ்கிரீன்.
நாளைக்கு பார்த்து ஹலோ அசத், நான் இப்போ ஷேர் பண்ணா என்னுடைய வாய்ஸ் கேட்காதா? கேட்கும் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ண கேட்கும். கேட்கும். உங்களுக்கு போஸ்ட் ஆகட்டுமா சார்? இல்ல, நான் ஷேர் ஹோஸ்ட் பார்க்கணும்னு தேவையில்லை. நான் ஷேர் பண்ணா ஸ்கிரீன் வரணும், அவ்வளவுதான். ஸ்கிரீன் வருதா இப்போ? சரி. ஸ்கிரீன் வருதா? வருது. ஸ்கிரீன் வருது. இந்த ஃபர்ஸ்ட் ருக்கு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ருக்குல இருந்து அடிக்கடி 3 மார்க்ஸ் கேட்கறாங்க. இது சஃபத்து தஃபாசி தான் நம்முடைய போர்ஷன். இங்க என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, இந்த அலிஃப் லாம் மீம் இதுக்கு வந்து ஹுரூஃபுல் முகத்தான்னு சொல்லுவாங்க. அல் ஹுரூஃபுல் முகத்தாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஹுரூஃபுல் முகத்தா சொல்றதுக்கு நோக்கம் என்ன? ஷார்ட்டா எழுதுங்க. லில் இன்திபா, நோட் பண்ணிக்கோங்க. இன்திபா, லில் இன்திபா. இது மட்டும் நீங்க போட்டு ஸ்கெட்ச்ல ஹைலைட் பண்ணிட்டு, மற்றபடி ஒரு கேட்கக்கூடியவனுடைய நம் பக்கம் அழைப்பதற்காக ஹுரூஃபுல் முகத்தா யூஸ் பண்ணுவாங்க. இது அடிக்கடி இந்த கேள்வி வருது. இன்னொரு கேள்வி வரும், தாலிகல் கிதாபு. லில் இன்திபான்னு சொல்றீங்களா? அது அந்த வேர்ட்ஸ் சொல்லுங்க உஸ்தாத். லாம் லாம் ஜெர் லில். இல்ல லில் லில் லாம் லால் அலிஃப் லில் இன்திபாஹி. அலிஃப் நூன் தே பே ஹே அலிஃப் ஹம்சா லில் இன்திபா. சரி, வாய்ஸ் கேக்குதா? கேக்குது உஸ்தாத். ஓகே. இன்னொன்னு, தாலிகல் கிதாபு எதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஹாதல் கிதாபு தானே சொல்லணும், இந்த வேதம். அந்த வேதம் எதுக்கு? அப்போ இவரு சஃபத்து தஃபாசிர்ல இருந்து தான் நாம பதில் சொன்னோம். அப்போ கண்ணியத்துக்காக, லில் அபமதி லித் தாதீமி லில் சொல்லி எழுதுங்க. யுலுவிஷான் லில் அபமதி லித் தாதீமின் சொல்லி ரைட் பண்ணி காட்ட முடியுமா? என்னமா ரைட் பண்ணி காட்ட முடியுமா சார்? டைப் பண்ணி சரி சரி. டைப்ல யாராவது டைப் பண்ண முடியுமா சாட்ல? ஒரு நிமிஷம். சாட் எங்க இருக்கு? நான் டைப் பண்றேமா. லில் அஸமதி நான் சாட்ல அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. லித் தாதீமி அனுப்பிச்சிருக்காங்களே. இன்திபா இப்படி இல்லைம்மா, இன்திஹா இல்ல, இன்திபா, பே வரணும், அவ்வளவுதான். லில் இன்திபா லித் தாதீமி. கரெக்ட், சூப்பர். அப்புறமா முத்தகீன், முத்தகீனுடைய தஃப்சீர் என்னன்னு கேட்பாங்க. ஷார்ட்டா அத்தக்வா மினஷ்ஷிர்க், அத்தக்வா மினஷ்ஷிர்கி வல் மஅசியதி, மஅசியதி சொல்லி எழுதினாலே ஃபுல் மார்க் கிடைச்சிரும் உங்களுக்கு. உஸ்தாத் இன்னொரு வாட்டி சொல்லுங்க உஸ்தாத். அத்தக்வா மினஷ்ஷிர்க், அத்தக்வா மினஷ்ஷிர்க், அத்தக்வா மினல் மஅசியதி. சார் அதுவும் சாட்ல ரைட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சரிம்மா, சரி. அத்தக்வா மாசியா தானேம்மா கேக்குறீங்க? மாசியா, தக்வா மினஷ்ஷிர்கி வல் மாசியத்தி. அங்க எழுதிருக்காங்க. இன்திபா, இன்திபா ஹே வரணும் கடைசி. உஸ்தாத் இதெல்லாம் 3 மார்க்ஸா உஸ்தாத்?
ஆமாமா, ஆமாமா. 3 மார்க்ஸ் வந்து சஃபத்து தஃபாசிரோடைய ஃபர்ஸ்ட் 1/4 ஜூஸ்லேருந்து நிறைய 3 மார்க்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்தா நோட் பண்ணியிருக்கேன். புரியுதாமா? ஓகே ஓகே. உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல ஏதாவது தெரியலன்னு சொன்னா எது இருக்கிறதோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அல் முராது. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கேட்குறாங்க மஅதூதாஹ்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன எழுதுங்க, நான் எப்பவுமே நான் டைப் பண்றேங்க பாருங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க மார்க் விட முடியல உங்களாலன்னு சொன்னா அல் முராது பி சொல்லி அது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல, அது அல் முராது பி சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு என்ன கெஸ் பண்ணி எழுத முடியுதோ ஏதாவது ஒன்று எழுதுருங்க. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கல்ல அல் முராது பி, இது பார்த்த உடனே எக்ஸாமினர் என்ன நினைச்சுக்குவார்னா நீங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. கொஞ்சம் கெஸ் பண்ணி ஏதாவது, சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா கெஸ் பண்ணி ஏதாவது போட்டுருங்க. புரிஞ்சுச்சாமா? புரியுது உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு முனாஃபிகீன்களுடைய பண்புகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. முனாஃபிகீன்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் பக்ரால வந்து உஸ்தாத் ஒரே ஒரு கொஸ்டின் உஸ்தாத். இப்ப நீங்க சொல்லுங்க. ஆன்சரா கொடுத்திருக்கீங்களே, இதுல என்ன கேள்விக்கு உண்டான ஆன்சர்னு எனக்கு தெரியல. வெறும் ஆன்சர் மட்டும் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அவங்க சொல்லி தானே சிஸ்டர் சொல்றாங்க, நீங்க கவனிக்கலையா? உஸ்தாத் சொல்றாங்க. தெரியல, அதனாலதான் நான் அலிஃப் கேக்குறேன். லாம் அல் ஹுரூஃபுல் முகத்தான்னு சொல்லுவாங்க. அல் ஹுரூஃபுல் முகத்தான்னு சொன்னா அலிஃப் லாம் மீம் ஐன் சீன் காஃப் காஃப் ஹாயா, இதுக்கு அல் ஹுரூஃபுல் முகத்தா. புரிஞ்சாமா? அப்ப அல் ஹுரூஃபுல் முகத்தா எதுக்குன்னு சொன்னா லில் இன்திபா சொல்லி நீங்க போட்டீங்கன்னா 3 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொன்னேன். புரிஞ்சுச்சா? அதுக்கு பிறகு குரான்ல எதுக்கு ராலிகல் கிதாப், அல்லாஹ் எதுக்கு ராலிகான்னு சொன்னா ஹாதா சொல்லலன்னு சொன்னா லித்தாதீமின்னு சொன்னாலே அதுக்கு பதில் வந்துடும். ஷார்ட்டா சொல்றேன். முத்தகீன்களுடைய இது கூட அடிக்கடி கேட்பாங்க. அப்போ முத்தகீன்னா என்ன, அத்தக்வா மினஷ் ஷிர்கி வல் மாசியத்தின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சாமா? ஓகே முத்தகீனுக்கு மீன் வந்து அத்தக்வா மினல் ஹாசி மினஷ் ஷிர்கி வல் மாசியத்தின்னு சொல்லி போனா. இன்னொன்னு சூரத்துல் பக்ரா வந்து எதுக்கு சூரத்துல் பக்ரா பேர் வந்துச்சுன்னு சொன்னா அந்த பக்ராவுடைய வரலாறு இருக்குன்னு சொல்லி எழுதுங்க. வரதத்தில் கிஸ்ஸா, கிஸ்ஸான்னு சொல்லுவாங்க. கிஸ்ஸா வரதத் அல் கிஸ்ஸான்னு சொல்லி போட்டிங்கன்னா மார்க் கிடைச்சிரும். அப்புறமா அந்த பக்ராவுடைய வரலாறு கூட நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொன்னேன். இந்த மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நீங்க திருப்பி கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பிறகு ஆரம்பத்துல 3 வகையான மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதுவும் ஒரு கேள்வியா வரும். சொல்லுங்க. முராது பிஹி சொன்னீங்கல்ல உஸ்தாத்? ஆமா ஆமா. முராத் சொன்னா மீனிங். ஏதாவது கேள்வி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு மார்க்ஸ் ஏதாவது நீங்க எழுத போறீங்க கெஸ் பண்ணி, மார்க் விடக்கூடாதுன்னு சொன்னா அல் முராது பி சொல்லி அந்த கேள்வியில வந்து இருக்கிறது அப்படியே எழுதிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குமா அஷ்ஷஹருல் ஹராம்னா என்னன்னு தெரியல, அப்போ நீங்க வந்து அந்த 3 மார்க் விட முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ணும், அல் முராது பி அஷ்ஷஹரில் ஹராமி சொல்லி உங்களுக்கு என்ன சிந்தனை வந்து ஏதாவது ஒன்று எழுதி விடுங்க. நீங்க ஆரம்பித்தது நல்லா இருக்குன்னு சொல்லி மார்க் போட்டுருவாங்க. அதுக்காக சொன்னேன். புரிஞ்சுச்சா? இப்ப புரியுதுங்க உஸ்தாத். கவனமா கேளுங்கம்மா. 1.5 மணி நேரம் தான் இருக்கு நம்மள்ட்ட. சரி. அப்புறமா ஒரு கேள்வி வரும். சூரா பக்ராவுடைய ஆரம்பத்துல எத்தனை வகையான மக்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க? அப்போ ஃபர்ஸ்ட் மூமின்களை பற்றி, அதுக்கு பிறகு காஃபிர்களை பற்றி, 3வது முனாஃபிகீன்களை பற்றி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதணும். அப்படி கேட்டா மூமின், காஃபிர், முனாஃபிகீன்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. முனாஃபிகீன்களுடைய 10 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 பண்புகள் என்ன? பொய் சொல்லுவாங்க, கிர்பு, ஹுதாஆ, மக்கர், ஜஹாலா, வலால். உஸ்தாத் ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் இருந்தா காமிங்க உஸ்தாத். ஸ்கிரீன்ஷாட்டாமா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரல. நான் சொல்றது எழுத முடியாது இல்லம்மா? நீங்க தமிழ்ல நீங்க சொல்லுங்க உஸ்தாத், நாங்க எழுதிக்கிறோம். நீங்க தமிழ்ல எழுத போறீங்களா, அரபில எழுத போறீங்களா? அரபில எழுதிக்கிறோம் உஸ்தாத். இல்லம்மா, நீங்க எக்ஸாம் தமிழ்ல எழுதுவீங்களா? அரபில தாங்க உஸ்தாத்.
ஆ, ஆ. பொய் தமிழ் சொல்லுவாங்க. எழுதணுமா உஸ்தாத்? என்னம்மா? எனக்கு தெரியலம்மா. தமிழ்ல எ எழுதுனா மார்க் வராதுங்க உஸ்தாத். சரி, சரி. அரபில எழுதுங்க. அதனால தான் அரபில சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்ப கிதுபுன்னு சொன்னா பொய். பொய், ஏமாற்றுறது. நீங்க அ சார் நீங்க சொல்றதுதான் சார் கரெக்ட். நீங்க அரபிலையும் சொல்லுங்க, அப்படியே நாங்க குறிச்சுக்கிறோம் சார். குறிச்சுக்குங்கம்மா. அப்புறமா நீங்க வாங்கிக்கங்க. ஒருத்தர்ட்ட. சார் அந்த ரெக்கார்ட் கிதுப், கிடைச்சா கூட ஹை தான் பொய். சார். இது ரெக்கார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா. ஆமா சார். ஆமா சார். கொஞ்சம் ரெக்கார்ட் போயிட்டு ஆ, இருக்குது. ஓகே. ரெக்கார்ட் நீங்க அப்புறமா எடுத்துக்கலாம். கிதுப், خداعة, மக்கர், பலால், ஜஹல், خيانة, ததப்துப். ததப்துப் சொன்னா கொஞ்ச நேரம் இதுல இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அங்க இருப்பாங்க. சஃபாஹா, சும்முன், புக்முன், உம்யுன். அப்ப அவர்களுடைய பண்புகள். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஹதீஸ் இருக்கு. ஆயத்துல் முனாஃபிகி தலாசுன் இதா ஹத்தஸ கதபா வ இதா துமின ஹானா வ இதா ஹாசம ஃபஜரா வ இதா ஆஹத ஹாலஃபா. அந்த ஹதீஸ் போட்டாலே ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஏன்னா முனாஃபிகீன்களை பத்தி ஃபௌசுல் கபீர்ல கூட ஷா வலியுல்லா சொல்லியிருக்கிறாரு. முனாஃபிகீனுடைய இந்த வசனம் வந்து நான் பார்த்த வரைக்கும் முனாஃபிகீன்களை பத்தி கேட்காம அப்துல் மாவுடைய பேப்பரே இருக்காது. அப்போ முனாஃபிகீன்களை பத்தி இதெல்லாம் நீங்க எழுதிட்டீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். இது இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணி மற்ற கொஸ்டின் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அது கூட கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு சொல்லி ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. புரிஞ்சுச்சாமா? அதுக்கு பிறகு அவங்க வந்து அல்லாஹு தாலா வந்து ذهبallahu بنورهم சொல்லி இருக்கு. அப்போ ஒரு கேள்வி நான் பார்த்தேன் பழைய கொஸ்டின் பேப்பர்ல. அல்லாஹ் எதுக்கு நூர் சொன்னா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நெருப்பு எரிச்சாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்களுடைய நூரை கொண்டு போனான். நெருப்பு தானே கொண்டு போனான்னு சொன்னோம். ஏன் அல்லாஹு தாலா நூரை கொண்டு போனான்னு சொன்னா, நூர்ல நெருப்புல வந்து இஷ்ராஹ் கூட இருக்கும், இஹ்ராஹ் கூட இருக்கும். இஹ்ராஹ் சொன்னா பர்னிங், எரிகிறது. இஷ்ராக் சொன்னா வெளிச்சம். அப்போ அல்லாஹ் தாலா அவங்களுடைய நூறு எடுத்துட்டு போயிடுவான்னு சொன்னா அந்த எரிகிறது அப்படியே இருக்கும். அந்த வெளிச்சம் தான் அல்லாஹ் கொண்டு போயிடுவான். இது வந்து இந்த கேள்வி வருது. ஏன் அல்லாஹ் தாலா நூறு சொன்னா நார் சொல்லலன்னு சொல்லி. இதுவும் 3 மார்க்ஸ்ல கேட்கிற கேள்வி. அது பிறகு யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த ஆயத்துடைய தர்ஜமா வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆயத்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை இருக்குல்ல அந்த ஆயத்துடைய ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து அந்த இசிக்வல் டுன்னு சொல்லி உங்களுக்கு எந்தெந்த மீனிங் தெரியுதோ அது ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. மீனிங் தெரியலன்னா அப்புறமா போடுங்க. அவங்க கரெக்ஷன் பண்ற நேரத்துல நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்த உடனே இன்ஷா அல்லாஹ் மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா எந்த ஆயத்தை அவங்க செலக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க சூர பஹராவுடைய 2286 வசனங்கள் படிச்சிருந்தாதான் அது எழுத முடியும் உங்களால. சரி, அதுக்கு பிறகு ஒரு வசனம் அடிக்கடி கேட்கறது வந்து இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. அந்த ஆயத்துடைய ஷரா கேட்பாங்க. அதுவும் பார்த்துட்டு போயிடுங்க. சார் அது எத்தனாவது ஆயத்துன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். அது ஒரு 29ஆம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆயிரத்தி சொன்னாங்களே சிஸ்டர். யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் சொன்னமா. ஃபர்ஸ்ட் இந்த ஆயத் பார்த்துக்கோங்கம்மா. இன்னல்லாஹ லா யஸ்தஹி இருக்குல்ல, ஆயத் நம்பர் 29 நினைக்கிறேன் நான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி மூணாவது 26. இந்த ஆயத் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஆயத் எப்போ இறங்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இங்க பாருங்க சபபு நுசூல் லம்மா ذكرallahu تعالى ذبابا والعنكبوت في كتابه. அல்லாஹ் தாலா
கொசுவை பத்தியும், அங்கபூத்துக்கு வந்து ஸ்பைடர். ஸ்பைடருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சிலந்தி ஸ்பைடர். பூச்சி. அது சொன்னப்போ முஷ்ரிக்கீன்கள் வந்து சிரிச்சாங்க. யூதர்களும் வந்து சிரிச்சாங்க. என்ன இது அல்லாஹ்வுடைய பேச்சா? இதுல அல்லாஹ் போய் கொசுவை பத்தியும், அந்த ஸ்பைடரை பத்தியும் அல்லாஹ் சொல்றானேன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா வந்து இந்த வசனத்தை இறக்குனான். அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எந்த உதாரணம் அதை விட சின்ன உதாரணம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா வந்து வெட்கப்பட மாட்டான்னு சொல்லி அந்த ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்து ஓரளவுக்கு தஃப்சீர் பார்த்துக்குங்கம்மா. அப்புறமா அந்த யா அய்யுஹன் நாஸு உபுது 21வது வசனம். 21வது சார். ஆமா ஆமா. அதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. அப்துல் மாத்துன்னு சொல்லி இல்ல, வாழ்க்கையில கூட அந்த ஆயத்து உடைய தஃப்சீர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம எப்பவுமே ஒரு தடவை தொழுகை கூட விட மாட்டோம். வாழ்க்கையில கூட அந்த அதான் நம்ம தொழிலே போயிடுறோம். அந்த ஆயத்தை பத்தி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு பிறகுமா குரான்ல வந்து அல்லாஹ் தாலா வந்து சூர பஹரால என்ன வரலாறுகள் வந்திருக்குன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் படைத்தான். அப்புறமா இப்லீஸ்க்கு வந்து சஜ்தா செய்ய சொன்னான். அந்த வரலாறு இருக்கு. அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு தானே சஜ்தா செய்யணும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு போய் அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னானேன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து இருந்தது பழைய கொஸ்டின் பேப்பர்ல. அதுக்கு பதில் வந்து ஒரு பதில் என்னன்னு சொன்னா, ஆதம் வந்து சஜ்தா அல்லாஹ்வுக்கு தான் பண்ணாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஜிஹத், நம்ம இப்போ காபாக்கு முன்னால சஜ்தா செய்யறோம்ல, காபாக்கு நாம சஜ்தா செய்யல. நாம வந்து அல்லாஹ்வுக்கு தான் சஜ்தா செய்யறோம். ஒண்ணு. ரெண்டாவது சஜ்தா 2 வகையானது. ஒண்ணு இபாதத்துக்காக, ரெண்டாவது கண்ணியத்துக்காக. ரெண்டுமே சேமா தான் இருக்கும். நியத்து தான் மாறும். அப்போ இபாதத்து நேரத்துல எல்லாமே அவனுடைய கையில் தான் இருக்கிறது என்று சஜ்தா செஞ்சா அது இபாதத்துடைய சஜ்தா. வெறும் கண்ணியத்துக்காக சஜ்தா செஞ்சா அது தாதீம், சஜ்தத்து தாதீம், சஜ்தத்துல் இபாதா. நம்ம ஷரியத்துல சஜ்தத்து தாதீம் ரசூலுல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டாங்க. கண்ணியத்துக்காக நாம யாரையும் சஜ்தா செய்யக்கூடாது. இந்த விஷயம் வந்து சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா கபூல் ஆயிடுச்சே, என்ன துவா ஓதுனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். என்ன துவா கேட்டாங்கன்னா இது எழுதுங்கம்மா. ஏன்னா அந்த தஃப்சீர்ல இதான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த தஃப்சீர்ல இல்லை. அதனால இந்த துவா மட்டும் எழுதுருங்க. சரியா? அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அவங்க வந்து ஒரு கண்ணுக்குட்டி, பசு குட்டியை வணங்குனாங்க. அதுக்காக அல்லாஹ் தாலா அவங்களுக்கு தண்டனை தந்தான். என்ன தண்டனை கொடுத்தான்னு சொன்னா, யாரு வணங்குனாங்களோ அவங்களை, யாரு வணங்கவில்லையோ அவங்க கொலை செய்யணும் சொல்லி ஆயிரக்கணக்கான வணங்குனவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா பண்ணி பாவ மன்னிப்பு தேடினாரு. அப்போ யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்தான். அந்த வரலாறு வந்து இருக்கு. அது பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட போயிட்டு இருந்தப்போ அந்த வரலாறு அவ்வளவா கேட்கல. நான் இது மெயினா இருக்கிறத சொல்லிடுறேன். நேரம் இருந்துச்சுன்னா மற்ற வரலாறுகளை பத்தி நான் வர்றேன். அது பிறகு ஜாலூத் தாலூத்துடைய வரலாறு மேக்சிமம் அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த வரலாறு சுருக்கமா சொல்லுமா இல்ல நீங்க படிச்சுக்கிறீங்களா? நாங்க படிச்சுக்கிறோம் ஷேக். ஓகே. அப்ப அந்த வரலாறு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பெரிய கொஸ்டின்ல அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பிறகு ஆயத்துல் குர்சி உடைய தஃப்சீரும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன், இந்த தஃப்சீரும் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமும் நம்ரூதுடைய வரலாறு இருக்கு பாருங்க. வைத் கால ஹாஜ இப்ராஹிம், அந்த அந்த இது கூட இம்பார்ட்டன்ட். அப்புறமா அது அப்படி ஆயத்தாவே எழுதிக்கலாமா சார்? ஆயத்தா எழுதுனா போதும். ஹாஃபிஸுங்களுக்கு எதுவுமே இல்லை, கஷ்டம் இல்லை. ஹாஃபிஸுங்க வந்து ரொம்ப
ஈஸியா இது அது பண்ணுவாங்க. அலம் தர Right, இலல்லதி number ஹாஜ இப்ராஹிம். அலம் தரா இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி, அந்த மன்னர் யார் சொல்லி கூட என்னமா ஆயத்து நம்பர் சொல்லுங்க உஸ்தாத், குறிச்சுக்கிறோம். ஆயத்து நம்பரா? குரான் இருக்கா? யாராவது குரான் வச்சிருக்கீங்களா கையில? அலம் தரா இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி. அந்த அப்ப அலம் தரா இலல்லதி ஹாஜ, அதுல மன்னர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மன்னருடைய பேர் வந்து நம்ரூது. அதுக்கு கீழே அவுகல்லதி மர்ர அலா கரியத்தின் நம்பர் வஹிய கேட்கவே இல்ல உஸ்தாத். பேசினா இடையில பேசிட்டே இருந்தாங்க, என்ன நம்பர்னு கேட்கல. சரி நம்பர் சொல்லுங்க. 258. அது பிறகு 259 அவுகல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா. அது யாருடைய வரலாறு சொன்னா உசைர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அது பக்த் நசர் சொல்லி ஒரு மன்னர் இருந்தான். அவன் பைத்துல் முகத்தஸை வந்து நல்லா இதாக்கிட்டான், அழிச்சிட்டான். அந்த ஊரே ஊரா இல்லை. அவர் வந்தாரு, வந்து பார்த்து இது போய் எப்படி எல்லாம் மீண்டும் இந்த ஊரை வந்து சரிப்படுத்துவான்னு சொல்லி அவரு ஆச்சரியமாக பார்த்தாங்க, நம்புனாங்க. ஆனா ஆச்சரியமாக. அப்ப அல்லாஹ் தாலா அவருக்கு மௌத்து கொடுத்தான். அந்த வரலாறு நீங்க அது கூட அடிக்கடி கேட்கிற வரலாறு. அது பிறகு சட்டங்கள் சூர பஹரால் என்ன இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், அந்த இது கூட கேட்பாங்க. அந்த வரலாறும் இம்பார்ட்டன்ட். நம்பர் சொல்லுங்க உஸ்தாத். ஆயத் நம்பர் பாருங்க. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன். யாராவது பாக்குறீங்களா? 102. அப்புறமா நாசிக் மன்சூக் சொல்லி இருக்கு. இது சூரே பஹ்ரால கூட கேட்கலாம், அந்த ஃபௌசுல் கபீர்ல இருந்து கேட்கலாம். நாசிக்னு சொன்னா அல் ஹுக்கும் அல்லதி அத்தா ஜதீதன், புதுசா வந்த ஹுக்கும். பழைய ஹுக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு, இன்னொரு சட்டம் வந்து அந்த பழைய சட்டத்தை எடுத்துச்சு. அப்போ அந்த எடுக்கப்பட்ட சட்டம் வந்து மன்சூக். எந்த சட்டம் வந்து எடுத்ததோ அது நாசிக். முதல்ல இருந்து தப்தீலுல் ஹுக்கும் நாசிக். அது எது வந்து எடுக்கிறதோ அது வந்து நாசிக், எது எடுக்கப்பட்டுச்சோ அது மன்சூக். அல்லதி அல் ஹுக்மு அல்லதி கய்யர அல் ஹுக்ம சாபிக் ஹுவ நாசிக். வல்லதி ஆயத் நம்பர் உஸ்தாத். மா நன்சக் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? 109, 10, 11, 12 இருக்கும்னு நினைக்கிறேன். 112. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார், என்ன நம்பர் இன்னும் சொல்லலைங்களே. நம்பர் சொல்லுங்க. 106. சரி. அது இது சம்பந்தமா இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதுக்கு பிறகு ஒரு ஆயத் இருக்கு. வ அலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். ஆரம்பத்துல சட்டம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, யாரால நோன்பு வைக்க முடியுதோ முடியலையோ எல்லாமே வந்து ஒன்று நோன்பு வைக்கலாம், இல்லைன்னா ஏழைங்களுக்கு ஃபிதியா கொடுத்துட்டா அந்த நோன்பு விழலாம்னு சொல்லி சட்டம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஷஹ்ரு ரமதான் அல்லதி, அதுல புது சட்டம் வந்துச்சு. யார் வந்து நோன்பு வச்சுதான் ஆகணும், நோயாளிங்க மட்டும்தான் நோன்பு விடலாம், பயணத்துல இருக்கக்கூடியவங்க தான் நோன்பு விடலாம்னு சொல்லி சட்டம் வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த சட்டம் வலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், இது வந்து மன்சூக். அப்போ ஷஹ்ரு ரமதான் அல்லதியோடைய வசனம் வந்து நாசிக். நாசிக் மன்சூக் உதாரணம் எழுதுங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு உதாரணமாக எழுதலாம். ஆயத் நம்பர் இல்ல அது இல்ல. 185. குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்க்கு பிறகு ஆயிருக்கு பாருங்க, ஐயாமம் மாதுதாத். ஃபமன் கான மின்கும். அது வந்து சொல்லுங்க.
இதுவும் நாசிக்ல வருமா ஷேக்? அப்ப இன் தரக கைரனில் வசியா அது மன்சூக். அது மன்சூக். ஃபர்ஸ்ட் வந்து வாலிதைன் அக்ரபீன் எல்லாம் சொந்தக்காரங்களுக்கும் வசியத் செய்யலாம்னு சொல்லி இருந்துச்சு. அப்புறமா வந்து யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் சொல்லி வசனம் வந்ததுக்கு பிறகு சூரே நிசாவுடைய நிசா. வசனம் வந்தது பிறகு இது வந்து மன்சூக் ஆயிடுச்சு. சூர 106வது ஆயத்து தான் சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்ற ஆயத்து நம்பர் சார்? அதுக்கு மேல இருக்குமா அது? சொல்லுங்க ஹஸரத், அது நம்பர் ஆயத்து. எந்த ஆயத்து? இது ஹீன தரக்கல் வசியத்து சொன்னீங்களே. 80. ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். 180. 180 ஷேக். 180. 180. ஆமா 180. அப்புறமா ஹஜ்ஜோடைய சட்டங்கள் சூரே பக்ரால எதெல்லாம் சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபாக்கு ஒவ்வொரு வசனத்துல இருந்தும் சட்டங்கள் கிடைக்கும். ஆனா நமக்கு வந்து வெளிரங்கமாக தெரிகிற மாதிரி சட்டங்கள் எது இருக்குன்னு சொன்னா, வசியத்துடைய சட்டம் இருக்கு, நோம்போடைய சட்டங்கள் வந்து இருக்கு, அப்புறமா பிறை பார்க்கிற சட்டங்கள் வந்து இருக்கிறது, அப்புறமா ஜிஹாதுடைய சட்டங்கள் வந்து இருக்கு. ஃபாஸ்டா போறேன்னா, அதுக்கு பிறகு ஹஜ்ஜோடைய சட்டங்கள் வந்து இருக்கு. நிறைய சட்டங்கள் இருக்கு ஹஜ்ஜோடைய சட்டங்கள். அரஃபாத் என்னங்க தலாக் அப்புறமா வரும். நான் ஒன்னொன்னா ஆரம்பத்துல இருந்து போறேன். நான் ஒன்னொன்னா நான் பார்த்துப்பேன். அப்புறமா ஹஜ்ஜோடைய சட்டங்கள் வந்து இருக்கு. அரஃபாத் சொன்னா எந்த இடத்துல நம்ம நிக்கிறோமோ அது அரஃபாத். கடைசியில பெரிய தே வந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துல நிக்கிறோமோ அது அரஃபாத். கடைசியில அரஃபாத்துன் ரவுண்ட் டே வந்துச்சுன்னா அந்த நாளுடைய பேர் அரஃபா. அப்புறமா வந்து சட்டங்கள் வந்து இருக்குது சொல்றேன். யார் மீது செலவு செய்யணும், நீங்க எது செலவு செய்றீங்களோ, லில் வாலிதைன் ஆயத் நம்பர் 215. பெற்றோர்கள் மீதும், உறவினர்கள் மீதும், அனாதைகள் மீதும், ஏழைகள் மீதும், ஒப்னு சபீல் சொன்னா பயணம் செய்கின்றவன் மீதும் செலவு செய்யணும்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கு பிறகு மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி சட்டங்கள் வந்தது. அதுக்கு பிறகு ஹயஸோடைய சட்டங்கள் வந்துச்சு. அப்புறமா ஈலாவுடைய சட்டம். ஈலானா என்ன தெரியுமா? ஈலானா ஒரு வகையான தலாக்மா. அது ஈலான்னு சொன்னா ரசூல்லாவுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்துல இருந்தது. ரசூல்லாவும் அது வந்து குர்ஆன்ல அது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஈலான்னு சொன்னா மனைவிக்கு நான் வந்து நெருங்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் விடுவது. அப்போ அவர் வந்து 4 மாசத்துக்குள்ள மனைவியை மீட்டணும். மீட்டலன்னு சொன்னா தலாக் பாயின் ஆயிடும். அல்லில்லதீன யுலூன மின் நிசாஇஹிம் தரப்பசு 4 அஷ்ஹுர் ஃபைன் ஃபாஉ ஃபைன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஆயத் நம்பர் என்னங்க? 226 அப்புறமா 227. அது பிறகு நெக்ஸ்ட் 228வது வசனத்துல தலாக்குடைய இத்தத்து வந்திருக்கு. சலாசத்து குரு. இந்த கேள்வி கூட வரும். சலாசத்து குருல இமாம்களுடைய இஃப்திலாஃப் என்ன இருக்கு? இமாமுடைய குருவோடைய அர்த்தம் இமாம் அபு ஹனீஃபாட்ட வந்து ஹைது, மாதவிடாய் காலம். இமாம் ஷாஃபியிட்ட குருவோடைய அர்த்தம் வந்து சுத்தமான காலம், துஹுர், தொய் ஹா ரா. அப்போ இந்த கேள்வி வரும், குருவோடைய எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னா குருவுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இமாம் அபு ஹனீஃபாட்ட வந்து குருன்னு சொன்னா ஹைது, 3 ஹைது வரைக்கும் தலாக்குடைய இத்தத்து காலம், அதுக்குள்ள மீட்டலாம். இமாம் ஷாஃபியிட்ட 3 சுத்தமான காலங்கள். அதுக்கு பிறகு அத்தலாக்கு மர்ரத்தானி 229வது வசனம். அதுல ரஜஇ தலாக். அத்தலாக்கு மர்ரத்தானின்னு சொன்னா அத்தலாக்கு ரஜஇ, மீட்ட
கூடிய தலாக் வந்து 2 முறை தான். ஒரு தடவை கொடுத்துட்டு தலாக் மீட்டலாம். 2வது தடவை கொடுத்து தலாக் மீட்டலாம். அதுக்குள்ள அவர் மீட்டலன்னு சொன்னா அவர் வந்து பாயின் ஆயிடும். தலாக்குடைய சட்டங்கள் ஃபுல்லா சொல்றதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இதே வசனத்துல வந்து ஹுலாவுடைய சட்டம் இருக்கு. எதுல இருக்கு? ஃபீமா இஃப்ததத் பீன்னு சொல்லியிருக்கு அந்த ஆயத்துல. எது அவங்க ஃபித்யா அந்த ஒரு பகரம் கொடுத்து தனக்கு நிக்காலேருந்து பெண் வெளியில வந்துடலாம். அந்த சட்டமும் இதுல இருக்கு. அடுத்த வசனத்துல ஃபைன் தல்லகா ஃபலா தஹிலுல ஹலாலாவுடைய சட்டம் வருது. ஹலாலானா என்ன? ஒருத்தர் வந்து 3 தலாக் கொடுத்துட்டாரு. தலாக்குடைய சட்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த சட்டம் தெரியல. ஒருத்தர் வந்து சுத்தமான காலத்துல ஒரு தலாக் விட்டாரு, ஒரு தலாக் கொடுத்தாரு. அப்போ இமாம் அபு ஹனீஃபாட்ட 3 மாதவிடாய் காலங்கள், இமாம் ஷாஃபியிட்ட 3 சுத்தமான காலங்கள். அது 3 சுத்தமான காலங்கள், இமாம் அபு ஹனீஃபாட்ட 3 மாதவிடாய் காலங்கள் முடிஞ்சிச்சு. இவர் ஒரு தலாக் தான் கொடுத்திருக்காரு சொன்னா தலாக் பாயின் ஆயிடும். தலாக் பாயின் சொன்னா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஒண்ணு தலாக் பாயின், 2வது தலாக் பாயின் முகல்லப், மீம் கைன் லாம் பா. தலாக் பாயின் முகல்லப் சொன்னா மீண்டும் திருமணம் செய்ய முடியாது. அவர் ஒரு தலாக் கொடுத்தாரு அல்லது 2 தலாக் கொடுத்தாரு, 3 மாதவிடாய் காலங்கள் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த பெண் வந்து யார்கிட்ட வேணாலும் போய் திருமணம் முடிச்சுக்கலாம். இவர் சொல்ல முடியாது என்கிட்ட தான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி. இவர் போய் ரெக்வெஸ்ட் பண்ணி நான் உன்கிட்ட பின்ன நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொன்னா எந்த ஒரு ஹலாலா செய்யாம வெறும் திருமணம் முடிச்சுக்கலாம். அகெயின் புதுசா 2 சாட்சிகளை வச்சு புதுசா மஹர் கொடுத்துட்டு திருமணம் முடிக்கலாம். ஒரு தலாக் கொடுத்து பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இப்போ இந்த திருமணத்துக்கு பிறகு இவர்கிட்ட 2 தலாக் இருக்கும். 2 தலாக் கொடுத்ததுக்கு பிறகு இந்த 3 காலங்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்போ மீண்டும் திருமணம் முடிச்சாங்கன்னா இவர்கிட்ட ஒரு தலாக் இருக்கும். ஹலாலாவுடைய தேவை வராது. ஹலாலா எப்போன்னு சொன்னா சொல்லுங்கம்மா. அரபியில தானங்க உஸ்தாத் எழுதணும்? இல்ல இது அவ்வளவா டீட்டெயிலா போக தேவையில்லை. ஆமா ஆமா. இந்த ஆயத்தை எழுதுனா போதுமா. நான் வந்து டீப்பா போயிட்டேன், சாரி. இது விளக்கம் அவ்வளவு டீப்பா தேவையில்லை. இதுல ஹலாலாவுடைய சட்டம் அந்த ஆயத்துல இருக்குமா. அதுக்கு பிறகு சொன்னீங்களே அந்த ஆயத்தா உஸ்தாத் 230. ஆமா 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 அதுலதான் ஹலாலா ஃபலா தஹில் ஃபைன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பாது ஹத்தா தன்கிஹா ஜௌஜன் கைரா. இதுலதான் ஹலாலாவுடைய சட்டம் இருக்கு. அப்புறமா பால் கொடுக்க காலம் எத்தனை? ஹவுலைனி காமிலைனி ஆயத் நம்பர் 233ல இருக்கு. அப்புறமா ஆயத் 234ல வந்து இறந்தவங்களுடைய மனைவி வந்து இத்தத்து, இது நிறைய பேர் 40 நாள் சொல்லிட்டு அல்லாஹ் காப்பாற்றணும். ஆலிம்கள் சட்டம் பார்க்காம பேசுற பழக்கம் ரொம்ப மோசமானது. 4 மாசம் 10 நாள் இறந்துட்டார் சொன்னா எல்லாத்துக்கும், அது சின்ன பொண்ணு இருந்தாலும் சரி 80 வயசு பெண்ணு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 4 மாசம் 10 நாள். அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா கேள்வி வந்தா வரும். மாஹியா இத்தத்துல் மவுத் இத்தத்துல் வஃபாத் சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா சொல்லி எழுதணும். சட்டம் வந்து அது வந்து ஒரு மாதமுடைய முதல் நாள்ல இருந்து இத்தத் பிறை பார்த்து முதல் நாள்ல இருந்து இத்தத்தை ஆரம்பிச்சா 4 மாசம் 10 நாள், நடுவுல ஆரம்பிச்சா 130 நாள் தான் இத்தத்து. பிரெக்னெண்டா இருந்துச்சுன்னு சொன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் இத்தத்து. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா ஹலோ கேக்குது உஸ்தாத். அதுக்கு பிறகு வந்து மஹரோட இது வந்திருக்கு. திருமணம் முடித்து அந்த பெண்ணுடன் சேராம, 2 பேரும் சேராம தலாக் கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து அந்த மஹரு குறிப்பு இந்த அளவுக்கு நான் மஹர் கொடுக்குறேன்னு சொன்னா பாதி மஹர் கொடுக்கணும். மஹரே சொல்லாம திருமணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா ஏதாவது துணி 2 துணிகள் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி சட்டம் இருக்கு. அதுல முத்ஆவுடைய சட்டம். ஆமா ஆமா ஆமா
தலாக் நிக்கா நடந்துச்சு, சேர்றதுக்கு முன்னால தலாக் கொடுத்துட்டாங்கன்னா, மஹர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஃபனிஸ்ஃபு மா ஃபரதுத்தும், பாதி மஹர் கொடுக்கணும். இல்ல மஹரே நியமிக்கலன்னு சொன்னா, ஒமத்திஉஹுன்ன அலல் மூசி கதருஹு அலல் முக்திரி கதரு. அது பிறகு ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். இதுவும் அடிக்கடி கேட்கிற கேள்வி இது. ஆயத் நம்பர் 238. ஹாஃபிது பாதுகாக்குங்க, அல ஸலவாத்தி தொழுகைகளை நீங்கள் பாதுகாக்குங்க, வஸ்ஸலாத்தில் உஸ்தா ஸலாத்துல் உஸ்தா நடு தொழுகை. அப்போ ஸலாத்துல் உஸ்தானா என்னன்னு சொன்னா இந்தல் ஜும்ஹூர். சொல்லுங்க, கேக்குதா? ஸலாத்துல் உஸ்தா வந்து பெரும்பாலானவங்க அஸ்ஸருடைய தொழுகைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த தாலூத்தோடைய சம்பவம் வருது. அப்போ தில்கர் ருசுலு ஃபக்தல்னா பாதும் அலா பாது வருது. லா இக்ராஹ ஃபித்தீன், ஆயத்துல் குர்சிக்கு பிறகு ஒரு ஆயத்து இருக்கு பாருங்க. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. தீன்ல வற்புறுத்துறது இல்லை, ஒருத்தர் வற்புறுத்தி தீன்ல வான்னு சொல்றது இல்லை. ஆனா தீன்ல வந்ததுக்கு பிறகு தொழுலைன்னா நம்ம தண்டனை கொடுப்போம். தீன்ல வராதவனுக்கு நம்ம வற்புறுத்த மாட்டோம். தீன்ல இருக்கக்கூடியவன் வந்து தீன்ல இருக்கிறேன்னு சொல்லி வந்தவனுக்கு வந்து நாம வற்புறுத்துறது, அவனுக்கு உதவி செய்யறோம். ஏன்னா அவன் இதுல வந்தாதான் எனக்கு நன்மை நல்லது இருக்குன்னு சொல்லி வந்திருக்கான். அப்போ டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை தண்டிக்கிற மாதிரியும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டிக்கிற மாதிரி தான் ஆகும். இதுவும் லா இக்ராஹ ஃபித்தீன் கூட கேட்பாங்க. அதுக்கு பிறகு வட்டியை பத்தி ஆயத்து வந்து இருக்கு. அல்லதீன யஅகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அந்த ஆயத்தும் கேட்பாங்க. அப்புறமா ஆயத் நம்பர் 280வது ஆயத்தா 81வது ஆயத்து 281வது ஆயத்து. பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க கடைசியாக இறக்கப்பட்ட ஆயத்து வந்து 281வது ஆயத்து. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون. குர்ஆன்ல இதுல ஒரு டவுட் கேளுங்க. அதாவது இதே மாதிரி வந்து கடைசியா வந்து அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அதுவும் சொல்றாங்க. அதுவும் சொல்றாங்க. அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அக்மல் துலக்கும் தீனக்கும் சொன்னா சட்டங்கள் வர்றது அப்போ நின்றுச்சு. சட்டங்கள் அதுக்கு பிறகு எந்த ஒரு சட்டமும் வரல. இதா ஜா நஸ்ருல்லாஹில் ஃபத்ஹு வந்து சுப செய்தி அதுலதான் வந்துச்சு. கடைசியில வந்து பெரும்பாலானவங்க ஜும்ஹூர் பெரும்பாலானவங்க இந்த ஆயத்தை தான் சொல்றாங்க. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஓகே. உஸ்தாத் இப்ப ஒரு ஆயத்து எழுதுனா போதுமாங்க உஸ்தாத்? அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஒரு ஆயத்து எழுதுனா போதும். 281வது ஆயத்து மட்டும் எழுதுனா போதுமாங்க உஸ்தாத்? போதும். அந்த கேள்வி கேட்டாங்கன்னா அந்த ஆயத்து எழுதுவீங்கன்னு சொல்லிதான் கேட்பாங்க. சரிங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு பெரிய ஆயத்துல் சொல்லுங்க. தைன பத்தி வருது. இந்த தைனோட ஆயத்து தான் நெக்ஸ்ட் போறேன் நான் குர்ஆன் ஒண்ணு. அப்போ ஆயத்துல் முதாயனான்னு சொல்லுவாங்க. முதாயனான்னு சொன்னா கடன் கொடுத்து வாங்குறதை பத்தி ஆயத்து குர்ஆன்லயே இருக்கிற பெரிய ஆயத்தை தான் ஆயத்துல் முதாயனா. அதுல என்ன இருக்குன்னு சொன்னா, நீங்க கொடுத்து வாங்கினா எழுதி வச்சுக்குங்க. அதுல 2 சாட்சியாளர்கள் இருக்கணும், 2 ஆண்கள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆண் 2 பெண்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணு மறந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு பெண் வந்து ஞாபகம் படுத்தும் சொல்லி அந்த ஆயத்துல் முதாயனா இருக்கு. அதுக்கு பிறகு இந்த क्वेश्चन எப்படிங்க உஸ்தாத் கேட்பாங்க? ஆயத்துல் முதாயனாவுடைய ஹுக்கும் எழுத சொல்லுவாங்க. ஆயத்து நம்பருங்க உஸ்தாத்? ஆயத்து முதாயனா வந்து 280. இப்ப நான் உங்களுக்கு நான் இது சொல்றேன் இல்லம்மா, இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி தெரியலன்னு சொன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு விஷயம் நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா அது ரிலேட்டடா இருக்கும். ஷார்ட்டா சூர பக்ரால என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேம்மா.
புரிஞ்சுச்சா? ஜி உஸ்தாத். அப்புறமா இந்த கடைசி ஆயத்திற்கு பாருங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா. ஒரு ஆத்மாவின் மீது அது எது வரைக்கும் சுமந்து கொள்ள முடியுமோ அதுக்கு மேல அல்லாஹ் தஆலா பொறுப்பை கொடுக்க மாட்டான். அந்த ஆயத் எதுக்கு இறங்கிச்சுன்னு சொன்னா, அதுக்கு முந்தைய ஆயத்து பாருங்க. இது 286ல 284வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், "வஇன் துப்து மா ஃபீ அன்ஃபுஸிக்கும் அவ் துஃப்ஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ்." உங்க உள்ளங்களில் இருக்கிறதை நீங்க வெளிப்படுத்தினாலும் சரி, மறைச்சாலும் சரி, அல்லாஹ் கணக்கு எடுப்பான். இப்ப நமக்கு எத்தனை கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வருது. வர்ற நேரத்துல இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நம்ம அமல் செய்ய மாட்டோம். சினிமா பார்க்கறதுக்கு ஆசை வரும், அந்த ஆசை வரும், இந்த ஆசை வரும். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஆனா ஆசைகள் வருது இல்ல, வஸ்வசா வருது இல்ல. ஆனா இது சொன்ன உடனே சஹாபாக்கு ஒரு பதற்றம். அல்லாவே, மனசுல வர்ற விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கணக்கு எடுத்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான், நம்பிதான் ஆகணும். சொன்ன உடனே மோமின்கள் சரி அல்லாஹ் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் பாராட்டுறான். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். ரசூலுல்லாஹ்வுடைய ஈமான் பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டா நம்பிதான் ஆகணும்னு சொன்னாரு. ஆமனர் ரசூல் வல் முஃமினூன், மூமின்களும் கூட ஈமான் கொண்டாங்க. அப்போ அந்த ஈமானை எல்லாம் சோதித்தான். அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு சலுகையை தரான். அந்த சலுகை என்ன? உங்களால எது முடியுமோ அதான் அல்லாஹ் பார்ப்பான். இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம கையில இல்ல. எப்போ வேணாலும் கெட்ட எண்ணங்கள் வரும். அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து தவறு செய்தால்தான் தவறு எழுதப்படும். அந்த கெட்ட எண்ணம் வந்து ஆஹா இது நான் செஞ்சா அல்லாஹ் எனக்கு தண்டிப்பானேன்னு சொல்லி செய்யலைன்னு சொன்னா அது ஒரு நன்மையாக எழுதப்படும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸ்ல சொல்றாங்க. ஏதாவது நான் இப்போ ஃபௌசுல் கபீருக்கு போறேன். அது போறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஏதாவது சூர பக்ரால டவுட் இருந்தா கேளுங்க. சூர பக்ரால ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இப்ப சயக்குல்ல வந்து கிப்லத்தின் பத்தி சொல்லுங்க. இருக்கு ஷேக். 2 கிப்லா அத பத்திலாம் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அது ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. கிப்லா தஹ்வீலுல் கிப்லான்னு சொல்லுவாங்க. தஹ்வீலுல் கிப்லா. உக்துப் கிஸ்ஸத தஹ்வீலுல் கிப்லான்னு சொன்னா 16 ஷஹர் மற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 16 ஷஹர் வந்து மதீனால வந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. அவருடைய ஆசை இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா வந்து மக்காவை கிப்லா ஆக்கணும்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்தப்போ கூட பைத்துல் முகத்தஸ் தான் கிப்லா இருந்தது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸுக்கு முன்னால காபாக்கு பின்னால இருந்து தொழுவாங்க. பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் தொழுவாங்க. ஆனா நடுவுல காபா இருக்கும். ஒரே நேரத்துல காபாவுக்கும் முன்னோக்கின மாதிரி ஆயிடும், பைத்துல் முகத்தஸ் கூட கிப்லாவா இருக்கும். ஆனா மதீனாக்கு போனதுக்கு பிறகு காபா இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பைத்துல் முகத்தஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ பைத்துல் முகத்தஸை திரும்பி தொழுவதுன்னு சொன்னா காபா வந்து தொழுவ முடியாது. 16 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசை இருந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. قد نرى تقلب وجهك في السماء. உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புறதை நான் பார்த்தேன். வஹி ஆயத்து வருமா? நம்பர் சொல்லுங்க உஸ்தாத். சொல்லுங்க ஹஜ்ரத். இந்த ஆயத்தோட நம்பர் ஆயத்து சொல்லுங்க நம்பர். ஹஜ்ரத். சொல்லுங்க சகோதரர் சொல்லுவாரு. ஹஜ்ரத் சொல்லுவாரு. சேஃபுல்ல 144. 144ல சில வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ வஹி வரும், எப்போ வஹி வரும், எப்போ அல்லாஹ் மக்காவை கிப்லா ஆக்குவான்னு சொல்லி காபாவை. அப்ப அல்லாஹ் சொல்றான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தா. உங்களுக்கு பிரியமான கிப்லாவின் பக்கம் அல்லாஹ் உங்களை திருப்பி விடுவான் சொல்லி அந்த வரலாறு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இருக்குல்ல, அங்கே தொழுதுட்டு இருந்தாரு. இந்த பக்கம் தொழுதுட்டு இருந்தாரு. ஆயத் இறங்கின உடனே அதே ஒரே நேரத்துல தொழுகையில இப்படி இந்த 45 டிகிரி இந்த சைடு இப்படி திரும்பிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வரலாறு வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. அது கூட அடிக்கடி கேட்கிற கேள்வி அது. அப்புறமா வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். ஆயத் நம்பர் 115. மஷ்ரிக் சொன்னா மேற்கா கிழக்கா? ஈஸ்ட், கிழக்கு.
மக்ரிப் சொன்னா மேற்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளோ நாள் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது உஸ்தாத், கேக்குது. கேக்குது உஸ்தாத். கேக்குது ஷேக். ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குது வஸல்லம் வந்து அத்தனை நாள் 16 மாதங்கள் வந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்கல்ல. அப்ப அது பிறகு காபாவின் பக்கம் நோக்கி தொழுற நேரத்துல இந்த யூதர்கள் வந்து சொன்னாங்க, இப்போ நீங்க தொழுதது இந்த தொழுகை சரியா, அந்த தொழுகை சரியா? அந்த தொழுகை சரின்னு சொன்னா இது வீணாய் போயிடுச்சு, இந்த தொழுகை சரின்னு சொன்னா அது வீணாய் போயிடுச்சே. சொன்னப்போ அல்லாஹ் சொன்னா வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹ்வுக்காக தான் மஷ்ரிக்கும் மக்ரிபும். ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்க எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய வஜ்ஹு தான் இருக்கு. வஜ்ஹுனா என்ன? முகம். ஆனா அல்லாஹ்வுக்கு முகம் இல்ல. வஜ்ஹுனா வஜ்ஹு, அல்லாஹ்வுடைய வஜ்ஹு இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இல்ல. லைஸ கமித்லிஹி ஷை, அவனை போன்றது எதுவுமே இல்ல. அவனுடைய வஜ்ஹு எப்படி இருக்கு? அவனுக்கு தான் தெரியும் அவனுடைய வஜ்ஹு எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய வஜ்ஹு தான் இருக்கு. இந்த ஒரு பதில் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அது பிறகு சயகூலு சுஃபஹா சொல்லி 2வது ஜுஸோடைய முதல் வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா மடையர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்க மடையர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தபாரக தஆலா. அப்புறமா மோமின்களுக்கு ஒரு சிந்த ஏக்கம் வந்துச்சு. நாம அந்த புறத்துல தொழுதுட்டு இருந்தவங்க தொழுதுட்டு இருக்க நேரத்துல இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு அவங்க தொழுதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்னு சொன்னா சயகுல்ல 2வது வசனம் 143 அதுல கடைசியில இருக்கு பாருங்க. ஒமா கான அல்லாஹு லியுதியா ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். சைஃபுல்ல ஏதாவது வேற கேள்வி இருக்கா பஹ்ரால? சார் தில்கர் ருசுல்ல வந்து ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா. ஆமா ஆமா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட கேட்டான். ஒயித் கால கேட்டார்கள், ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, அல்லாஹ் எனக்கு காமி, நீ எப்படி இறந்தவங்களை உயிர் கொடுப்ப சொல்லி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தாலா வந்து இப்ராஹிமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ அவர் சொன்னார், இல்ல, என்னுடைய மனம் வந்து நிம்மதி பெறுவதற்காக என்னுடைய இல்முல் யகீனா மாறணும். இல்முல் யகீன், யகீன் சொன்னா உறுதியான நம்பிக்கை மாறணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு, ஈமான் அதிகமாகணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தாலா வந்து 4 பறவைகளை எடுக்க சொன்னான். சேவல், என்னது, பீகாக், மோர், என்ன சொல்லுவாங்க, பீகாக், மயிலு, சேவல், காக்கா, 4வது என்னங்க, இது புறா நினைக்கிறேன். அந்த 4 பறவைகளை எடுத்து அந்த தலைகளை வெட்டி கையில வச்சுக்கிட்டாங்க. அதனுடைய மற்ற உடம்பை நல்லா வெட்டி மிக்ஸ் பண்ணி 4 புறத்துல 4 மலைகளை போல மேல வச்சுட்டாங்க. அப்புறமா கூப்பிட்டாங்க, காக்கா, சேவல், அந்த இது 4 உடல்களும் கரெக்டா அந்த மிக்ஸ்டர்ல இருந்து வெளியில வந்து சேர்ந்து நடந்து வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட கையில இருந்து அவங்க தலைகள் வந்து ஒட்டி உயிர் எப்படி எல்லாம் உயிரை கொடுப்பான்னு சொல்லி அந்த காட்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம எல்லாம் காட்டினான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அந்த ஆயத்து நம்பர் சார். ஆயத் நம்பர், ஆமா ஹசரத் சொல்றீங்களா? ஆயத் நம்பர் 260. இப்போ ஏன்னா நான் இப்போ சஃபத்து தஃபாசிர் இது ஃபௌசுல் கபீர் போனா நல்லா இருக்குன்னா அதுல இருந்து நிறைய கேள்விகள் வருது. ஓகே சார். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்கம்மா. இப்போ ஃபௌசுல் கபீர்ல வந்து முக்கியமான கேள்வி, இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? உலூமுல் ஹம்சான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலூமுல் ஹம்சான்னு சொல்லி கேட்டா இதுல பாருங்க, அந்த ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கிறீங்களா? பாங் சொல்றாங்க இங்க. ஓகே சார்.
ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே சார், ஓகே இது சார். உலூமுல் ஹம்சானா என்னன்னா, அவர் என்ன சொல்றார், ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி. இந்த கிதாபுடைய முசன்னிஃபுடைய பேர் என்ன? இது கூட கேட்கலாம். ஃபௌசுல் கபீருடைய முசன்னிஃப் யாரு? ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி. அவருடைய கிதாப் அல் ஃபௌசுல் கபீர். அல் ஃபௌசுல் கபீர். அவர் என்ன சொல்றாருன்னா, குரான்ல வர்ற விஷயங்கள் எல்லாமே வந்து 5 வகையான இல்முகள் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு அவரு. அந்த 5 வகையான இல்முகள் என்ன? இது அப்படியே பெரிய கொஸ்டினா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க பாருங்க, கர்சர் பாருங்க. இல்முல் அஹ்காம் ஃபர்ஸ்ட். இல்முல் அஹ்காம், அதுக்கு நான் விளக்கத்தை சொல்றேன். 2வது இல்முல் முஹாசமா அவில் ஜிதால். 3வது இல்முத் தத்கீர் பி ஆலா இல்லா. 4வது இல்முத் தத்கீர் பி ஐயாமில்லா. 5வது இல்முத் தத்கீர் பில் மௌத்தி வமா பாதஹு. இது 5 தான் இருக்குன்னு சொல்றாரு. அவர் என்ன வசனம் எடுத்துட்டு வந்தாலும் இந்த 5ல ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு. இல்முல் அஹ்காம் சொன்னா சட்டங்களுடைய இல்ம். நான் எதுக்கு நான் ஃபுல்லா வாசிக்கிறேன்னு சொன்னா, இதே ஒரு இல்முல் அஹ்காமை பத்தி எழுதுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் வந்துடலாம். இதுல இருந்து டெஃபினட்டா இந்த 5ல இருந்து டெஃபினட்டா கேள்வி இருக்கு. இல்முல் அஹ்காம் சட்டங்களுடைய இல்ம், வாஜிபான சட்டங்கள், மந்தூப் சொன்னா சவாப் கிடைக்கின்ற சட்டம், செய்தால் சவாப், செய்யலைன்னா முஸ்தஹபுக்கும் மந்தூப் சொல்லுவாங்க. முபாஹ் சொன்னா கூடும், மக்ரூன்னு சொன்னா வெறுக்கப்பட்ட, ஹராம்னா தடை செய்யப்பட்ட. சவாவுன் கானத் மின் கிஸ்மில் இபாதாத், வணக்கங்களை சேர்ந்த தொழுகை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, நோன்பை பற்றி. முஆமலாத் சொன்னா குடுக்க வாங்குதல், நிக்கா எல்லாமே வந்துடும். தத்பீரில் மன்சிலி, வீட்டு எப்படி இருக்கணும். சியாசத்துல் மதீனா, நாடு எப்படி இருக்கணும். இந்த இல்ம் வந்து யாருக்கு வேணும்னு சொன்னா ஃபகீஹ், ஃபிக்ஹ் சம்பந்தமான இல்ம் இது. முஹாசமான்னு சொன்னா விவாதம். அப்போ ஒண்ணு அல்லாஹ் தஆலா சட்டங்களை சொல்லி இருக்கிறார், குதிபா அலைக்குமுஸ் சியாம், அல்லது யூதர்களுடன் முஷ்ரிக்கீன்களுடன் கிறிஸ்துவர்களுடன் அல்லாஹ் தஆலா முஹாசமா பண்ணியிருக்கான், விவாதம். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த இன்னொரு கேள்வி வரும், அல் ஃபிரகு தால்லா. ஃபரீகுன் ஃபிர்கத்துன் உடைய ஜமா ஃபிரக். தால்லான்னு சொன்னா வழி தவறி போன கூட்டங்கள். 4 எத்தனைன்னு சொல்லி கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அந்த 4 கூட்டங்கள் யாரு? யஹூத், நசாரா, முஷ்ரிக், முனாஃபிக். யஹூத், நசாரா, முஷ்ரிக், முனாஃபிக். இதுல யஹூதோடைய தீய கொள்கைகள் என்ன? அப்போ தக்கப்புர். எழுதுறீங்களா? நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நான் சொல்றேன் ஷார்ட்டா. நோட் பண்ணிட்டு இருக்கோம். யஹூதுடைய கெட்ட அகீதா என்னன்னு சொன்னா தக்கப்புர், பேராசை, ஹிர்ஸு, துனியாவுடைய ஆசை. இதுதான் அவங்களுடைய கெட்ட அகீதாக்கள். நசாராவுடைய கெட்ட அகீதாக்கள் என்னன்னு சொன்னா மனு இச்சை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை சொல்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் சொல்றது, அந்த சாலிசு சலாசா இருக்குல்ல, அப்பா, பிள்ளை, பரிசுத்தமான ஆத்மா ஜிப்ரைல். அந்த இது முஷ்ரிக்கீன்கள் இது என்னன்னு சொன்னா அவங்க வந்து சிலை வணக்கம் செஞ்சாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, ஷிர்க் செஞ்சாங்க. முனாஃபிகீன்களை பத்தி நாம் ஏற்கனவே கேட்டுட்டோம். இந்த 4 கூட்டங்களுக்கு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு குர்ஆன்ல பல இடங்கள்ல பயான், அதனுடைய வசனங்கள் வந்திருக்கிறது. 3வது இல்முத் தத்கீர். தத்கீர் சொன்னா நினைவூட்டுதல், ரிமைண்டிங். ஆலா உல்லா, ஆலான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், அந்த ஆலா இது. 3வது அல்லாஹ் தஆலா தான் கொடுத்த நிஅமத்துகளை நமக்கு வந்து நினைவூட்டுவான். ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா நிஅமத்துகளை நினைவூட்டுற வசனத்தை சொல்லுங்க. அந்த சூரா ரஹ்மான் ஃபுல்லாவே இருக்கு. அது பிறகு நான் வானத்தை படைத்தேன், அது உங்களுக்காக அது பண்ணேன், இது பண்ணேன், சூரியத்தை, எல்லா வசனங்கள் எல்லாமே இதுல வந்துரும். அல்லாஹ் தஆலா இபில் எத்தனை எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க, எல்லாமே அல்லாஹ் தஆலா சொல்லுவான்.
இல்மு தத்கீரி பி ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் சொன்னா எப்போ எல்லாம் பெரிய சம்பவங்கள் நடந்ததோ, ஒண்ணு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, அல்லது அல்லாஹ் தஆலா தண்டனை இறக்கினானே, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இல்மு தத்கீர் பி ஐயாமில்லா வந்துரும். இது சம்பந்தமான வசனங்கள் வரும். இல்மு தத்கீரி பில் மௌத்தி வ மா பஅதஹு, மௌத்தை நினைவூட்டுவது, மௌத்துக்கு பிறகு என்ன இருக்கு, ஹஷர், நஷர், ஹிசாப், மீசான், ஜன்னத், நார். இது எல்லாமே வந்து இந்த 5 நீங்க எந்த ஆயத்து ஹஷர்னா ஒண்ணு சேர்க்கிறது. எல்லா கபர்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல எல்லாம் சேர்ப்பான். நஷர் சொன்னா அது பிறகு அவங்க பிரிஞ்சிருவாங்க. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாதிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஹிசாப் சொன்னா கணக்கு எடுக்கிறது. மீசான் சொன்னா அந்த தராசு, சொர்க்கம், நரகத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இது வந்து இந்த 5ல இருந்து நிச்சயமா வந்து வரும். இதுக்கு பிறகு வர்றது ஃபுல்லாவே வந்து அவ்வளவா டீட்டெயிலா நீங்க இப்ப இருக்கிற 20 நிமிஷத்துல தெரிஞ்சு கொள்ள முடியாது. அஸ்பாபுன் நுசூல். அஸ்பாபுன் நுசூல்னா சபபுன் நுசூல். சபபுன் நுசூல்ல ஷா வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி என்ன சொல்றாரு சொன்னா, எப்பவுமே வந்து அந்த காரணத்தை கொண்டுதான் அந்த வசனத்தை பார்க்க கூடாது. அந்த அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த வசனம் இறங்கிச்சு. ஆனா அந்த வசனம் வந்து அந்த சம்பவத்துக்காக மட்டும்தான் இல்ல. அந்த வசனம் வந்து பொதுவாக இருக்கும் சொல்லி அந்த ஷா வலியுல்லாஹ் வந்து அந்த விஷயத்தை சொல்றாரு. அப்ப 4 கூட்டங்கள் கூட அல்லாஹ் தஆலா எப்படி விவாதித்தான்னு சொன்னா, யூதர்கள்ட்ட ஞாபகம் வச்சுங்க. யூதர்கள் வந்தாலே தக்கப்புர் சொல்லி போடுங்க. கத்லுல் அன்பியா, நபிமார்களை கொலை செய்யறது, தக்கப்புர். இது வந்துன்னு சொன்னா ஈசா, இபாதத்துல் ஈசா, இந்த 2-3 வார்த்தை போட்டாலே மார்க் கொடுத்துருவாங்க. கரெக்ஷன் பண்றவர்கிட்ட வந்து ஒரு பேப்பருக்கு 3 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ நாம வந்து அதுக்கு சம்பந்தமான தோதுவான ஒரு வார்த்தை எழுதி அழகா ஸ்கெட்சுல போய் அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிட்டோம்னு சொன்னா தானாகவே பட்டு மார்க் வந்துட்டே இருக்கும். இது ஒண்ணு இம்பார்ட்டன்ட்ங்க. ஹனீஃபோட மீனிங் என்ன, இது அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. ஹுவ மை யததையனு பிமில்லதி இப்ராஹிம் வயல்தஸிமு ஷிஆர தில்கல் மில்லா. இதுவும் அகாயிதுல் முஷ்ரிகீன் அல் பாத்திலா, முஷ்ரிகீனுடைய பொய்யான அகீதாக்கள் என்ன அது இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துகள் எல்லாமே என்ன இருக்குன்னு சொன்னா இது அப்படியே இருந்தா முடிஞ்சா இது மனப்பாடம் பண்ணுங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். முஷ்ரிகீன்களுடைய கேள்விகள் என்ன, அவங்களுக்கு வந்து மறுமை மீது சந்தேகம் இருந்துச்சு. இன்னொன்னு ஒரே அல்லாஹ் எப்படி எல்லா விஷயங்களையும் நடத்த முடியும். இன்னொன்னு அல்லாஹ்வை வந்து தஷ்பீஹ் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தூதரா வரலாம், நம்மை போல மனிதர் தானே. யூதர்களுக்கு அது வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட மனிதரா தான் இருந்தாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட மனிதரா தான் இருந்தாரு. இது வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பேஜ்ல, பேஜ் நம்பர் 20ல பயானு ஷுப்ஹாத்தில் முஷ்ரிகீன். அவ்வளோ டீப்பா கேட்க மாட்டாங்க. தாரிஃபு தஷ்பீஹ் எல்லாமே கஷ்டம். ஏதாவது கொஸ்டனே வச்சு 4-5 தடவை திருப்பி திருப்பி எழுதி விடுங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து பாருங்க. அம்ரு பின் லுஹை லானத்துல்லாஹி அலை, இவன் தான் ஃபர்ஸ்ட் ஷிர்க் ஆரம்பிச்சதே. இந்த ஷிர்க், முஷ்ரிக்கீன்களுடைய ஷிர்க் ஆரம்பிச்சதே இவன் தான். இவன் தான் நல்லவர்களுடைய சிலைகளை உருவாக்கி இந்த சிலைகளை வணங்குங்கன்னு சொன்னவன் இவன் தான். இந்த பேர் ஞாபகம், அம்ரு பின் லுஹை. பேச்சு கேக்குதா? ஏன்னா இது ஃபௌசுல் கபீர் வந்தது பிறகு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்களா, அதுக்காக தான். என்னமா சரி சரி, லவுடா பேசுறேன். சரிம்மா. முஷ்ரிக்கீன்களுக்கு வந்து ஹஷர் நஷர் இது மறுமை நாள் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. முஷ்ரிக்கீன்களோட பிரச்சனை என்னன்னா, ஒரு அல்லாஹ் எப்படி எல்லாமே செய்ய முடியும், இன்னொன்னு மறுமை எப்படி, நாம இறந்ததுக்கு பிறகு எப்படி நமக்கு மீண்டும் வாழ்க்கை கிடைக்கும், நம்மை போன்ற மனிதன் எப்படி ரசூலாக வர முடியும், இதான் அவங்களுடைய கேள்விகள்.
அதுக்கு பிறகு அதுக்கு அல்லாஹ் தாலா பதில் சொல்லி இருக்கலாம். நீங்களே எழுதலாம். உங்க ஈமானை வச்சு நீங்க இதுக்கெல்லாம் பதில் எழுதுனா கரெக்டா இதே மாதிரி தான் வந்துடும் பதில். பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா யூதர்களுடைய தீய கொள்கைகள். தௌராத்தை மாத்திட்டாங்க, வார்த்தையும் மாத்துனாங்க. சொல்லுங்க உஸ்தாத். பேஜ் நம்பர் 26மா 24, அரபியில 24, பிடிஎஃப்ல 26. உங்கள்ட்ட கிதாப் இருக்கா இல்ல பிடிஎஃப் இருக்கா? உஸ்தாத் PDF இருக்கு உஸ்தாத். PDF நான் தான் பிடிஎஃப் இருக்கு. அனுப்பிச்சு விட்டுறேன். நான் அவருக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிச்சு விட்டுறேன். அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடுறீங்களா? ஓகே உஸ்தாத். சரிங்க உஸ்தாத். ஓகே உஸ்தாத். எனக்கு யார் கான்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் இந்த கிதாப் நான் அனுப்பிச்சு விடுறேன். உஸ்தாத் குரூப்ல போட சொல்லுங்க உஸ்தாத். சரி, நான் குரூப்ல போட்டுறேன். உஸ்தாத் அப்படியே ரெக்கார்டும் போட்டா ஹைரா இருக்கும் உஸ்தாத். ரெக்கார்டும் போட்டுருங்கம்மா, போட்டுருங்க மௌலானா. இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். இன்ஷா பிடிஎஃப் அல்லாஹ் 26. இது இம்பார்ட்டன்ட். இது யஹூதுடைய தீய கொள்கைகள் என்ன? தஹரீஃபு அஹ்காமி தௌரா, தௌராத்துடைய சட்டங்களை மாத்துனாங்க. கித்மானு ஆயாத்தி தௌரா, தௌராத்துடைய ஆயத்துக்களை மறைச்சாங்க. வல் இஃப்திரா அலல்லாஹ் பி இல்ஹாகி மா லைஸ மினத் தௌராத்தி பித் தௌராத்தி, தௌராத்துல இல்லாத விஷயத்துல தௌராத்துல இருக்குன்னு சொன்னாங்க. வத்தகாசுல் வத்தசாஹுல் ஃபி இகாமத்தி வதன்ஃபீதி அஹ்காமி தௌராத்தி, சோம்பேறித்தனம் செஞ்சாங்க, அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக சோம்பேறித்தனம் செஞ்சாங்க. அப்புறமா தாசுப், தாசுப் சொன்னா குரூப்பிசம். ஏன் குரூப் தான் சிறந்தது, உன் குரூப் தான், அவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு தாசுப். இந்த தாசுப் அல்லாஹ் காப்பாற்றணும். அப்புறமா ரசூலுல்லா எப்படி நபியா இருப்பாரு? ஏன்னா அவர் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்துல சந்ததியில இருந்தவங்க. நாம எல்லா நபிமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தானேன்னு சொல்லி அது இருந்துச்சு. அப்புறமா நபிமார்களுடைய கண்ணியம் உங்க உள்ளத்துல இல்லை. இன்னும் வந்து அவங்கள்ட்ட வந்து அஷுஹுன்னு சொன்னா புகுல்க்கு என்ன சொன்னா கஞ்சத்தனம் இருந்தது, பேராசை இருந்தது, பொறாமை இருந்தது. இது அவங்களுடைய பிரச்சனைகள். இது அப்படியே இந்த கேள்வி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஷார்ட்டா தஹரீஃப், கித்மான், ஆயத்தி தோரா சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எழுதுனா நிறைய சான்ஸ் இருக்குது வர்றதுக்காக. மற்ற கேள்விக்கு கூட இதே எழுதுனா மார்க் கிடைச்சிரும். யஹூதுன்னு சொல்லி என்ன வந்தாலும் இது நீங்க எழுதி விட்டீங்கன்னா மார்க் கிடைச்சிரும். அது சூரத்துல் பஹரால இருந்து கேட்டா கூட இது மனப்பாடம் பண்ணிருங்க பாயிண்ட்ஸ். எந்த கேள்வி வந்தாலும் இது போட்டுருங்க, மார்க் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு எல்லாம் இது விளக்கமா சொல்றாரு. அவ்வளவு எக்ஸாம்ல எல்லாம் அவ்வளவு விளக்கமா கேட்க மாட்டாங்க. நசாரா பேஜ் நம்பர் 33, பிடிஎஃப்ல, புக்ல 31. அவங்க வந்து ஈசா, நான் சொன்னேன் பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுள் என்று சொன்னாங்க. சலாசா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பா, பிள்ளை, ரூஹுல் குதுஸ். இது 3. அவங்க தீய கொள்கை என்னன்னு சொன்னா இது 3 போட்டா போதும், ஃபுல் மார்க் கிடைச்சிடும். இந்த சலாசாக்கு வந்து லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹு சாலிசு ஸலாஸா அந்த ஆயத் போட்டா இன்னும் நிறைய மார்க் கிடைக்கும். நான் என்னுடைய ஹாஃபிஸுங்களுக்கு இல்லை, பேசிக்கா அரபி கூட அவ்வளோவா எழுத தெரியாது இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றேன். என்னுடைய இந்த கிளாஸ்னால அரபி கூட அவ்வளோவா எழுத தெரியாதவங்க கூட மார்க் எடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஷார்ட்டான இந்த 3 விஷயங்கள், அஸ்பாபு தலாலத்தின் நசாரான்னு சொல்லி இந்த 3 விஷயங்கள் எழுதிட்டாலே நிறைய மார்க் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு முனாஃபிகீன்களுடைய தலாலா, அங்கே நம்ம படிச்சோம் இல்ல, அந்த அவங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். அப்புறமா இல்மு தத்கீர் பி ஆலா இல்லா வ ஐயாமில்லா. ஆலா இல்லான்னு சொன்னா அல்லாவுடைய நியமத்துகள், ஷம்ஸு, பூமி. ஐயாமில்லான்னு சொன்னா நபிமார்களுடைய வரலாறு எடுத்து விடுங்க. இப்போ மௌத்துக்கு பிறகு என்னன்னா குரான்ல எதெல்லாம் வந்திருக்கிறதோ மௌத்தை பத்தி, அந்த ஜன்னா, நார், இந்த வார்த்தைகள் இருந்தாலே போதும் மார்க் கிடைச்சிடும். குரான்ல அல்லாஹ் தாலா எதுக்கு கிஸ்ஸாக்களை இறக்கினான்னு சொன்னா அவங்களுக்கு இப்ரத், லில் இப்ரத்தி வலின் நசீஹத்தி வல் இஸ்பாத் ஃபில் ஈமான், ஈமான்ல உறுதியா இருக்கிறதுக்காக
இப்ரத்துக்காக இப்ரத்னு சொன்னா பாடம். இப்ரத் ஹிசஸ்ன்னு சொல்லி வந்தாலே வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லில் இப்ரத்தி இஸ்பாத்தில் ஈமானி இந்த 2 பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா மார்க் கிடைச்சிடும். கரீபுல் குரான் கராயிபுல் குரான்னா என்ன தெரிஞ்சுக்குங்க. அல் அல்ஃபாஸ் புதிய வார்த்தைகள் கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியாத வார்த்தைகள், அதுக்கு கரீபுல் குரான் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த ஞாபகம் வச்சுங்க, இந்த பேஜ் நம்பர் 46 கரீபுல் குரான். இது நிறைய வரும். கரீப்னா என்ன? அரபியர்களுக்கே அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியாத வார்த்தைகள் குரான்ல இருக்கிறது, அந்த காலத்துல இருந்தது. அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தஃப்சீர் கிதாப்கள் படிக்க வேண்டியதா வருது. அந்த நம்ம மற்ற வார்த்தை ஷஹர்னா நமக்கு தெரியும், முனாஃபிக்னா நமக்கு தெரியும். சில அப்பான்னு சொல்லி வருது குரான்ல, கிம்சீர் சொல்லி குரான்ல வருது. அந்த கரீபான வார்த்தைகள் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார் ஷா வலியுல்லா முஹதீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அவர் சொல்றாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய ஒரு கிதாப் இருக்கு. அவர்கிட்ட அந்த கரீபான வார்த்தைகளுக்கு எல்லாமே வந்து அந்த கிதாப்ல மீனிங் அர்த்தம் எழுதியிருக்காரு அப்துல்லா இப்னு அப்பாஸ். இமாம் புகாரி கூட அந்த கிதாப்ல இருந்து தான் அந்த கரீபான வார்த்தைகளுக்கு மீனிங் எடுத்தாரு சொல்லி கரீபான வார்த்தைகளை பத்தி ஃபுல்லா இதுல சொல்லியிருக்கிறாங்க. நாசிக் மன்சூக்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது கண்டிப்பா வரக்கூடிய கேள்வி. அந்த அந்த யுத்திஃபூனஹு ஃபித்யத்துன் ஃபமன் இந்த 2 ஆயத்துக்களை எழுதி நாசிக் மன்சூக் எழுதிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிரும். அப்புறமா அஸ்பாபுன் நுசூல், மவாதிஉ சாபான்னு சொல்லி கேட்பாங்க. கஷ்டமான தலைப்புகள் என்ன? சாபான்னு சொன்னா கஷ்டம், மவாதின்னு சொன்னா மௌதுவோட ஜமா மவாதி. கஷ்டமான தலைப்புகள் என்னன்னு சொன்னா அஸ்பாபுன் நுசூல், எந்த ஆயத்து எந்த காரணத்தினால் இறங்கியது, இது தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளுவோம்? மின் கலாமி சஹாபா வத்தாபிஈன். இது எழுதினாலே போதுங்க உங்களுக்கு. மவாதிஉ சாபா என்னன்னு சொன்னா ஒண்ணு அஸ்பாபுன் நுசூல். அஸ்பாபுன் நுசூல் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மின் கலாமி சஹாபா வத்தாபின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சாலே அவர் ஃபுல் மார்க் கொடுத்துருவார் உங்களுக்கு. சஹாபா தாபீன்கள் மூலமா தான் நமக்கு தெரியும் இந்த வசனம் எதுக்கு இறங்கிச்சுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இது மட்டும் திருப்பி திருப்பி எழுதுனா இதுல மார்க் கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப இன்னொன்னு இருக்கு மவாதிஉ ஸஹபால, எந்த ஆயத்து முன்னாலே இறங்குனது எந்த ஆயத்து பின்னாலே இறங்குனது, அது ஒரு கஷ்டமான தக்தீம் தஅkhir. அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா மின் கலாமி சஹாபா வத்தாபீன். இது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் மின் கலாமி சஹாபா வத்தாபீன் சொல்லி எழுதினாலே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க நீங்க. அப்புறமா சுஊபாத், பல சுஊபான்னு கேட்டாங்கன்னா சபபுன் நுசூல், நாசிக் மன்சூக், வமாயிர் எங்கே திரும்புது, இது ஒரு கேள்வியா வந்துடும். எல்லாமே சேர்த்து முஷ்கில்கள் என்னன்னு சொல்லி பல அர்த்தங்கள் இருக்கிற மானாகள். ஜாலாவுடைய மானா பதா இருக்கும், சைஞ்சான்னு சொல்லியிருக்கும். லைட்டா இந்த கிதாப் பார்த்துட்டு போனேன். இப்போ பலாகா, முத்தஷாபி, கினாயா எல்லாமே சில கேள்விகள்ல வருமா. நான் ஒரு ட்ரிக்கு பொய் எழுத சொல்லலை, ட்ரிக்ஸ் ஒன்று சொல்றேன். இந்த வார்த்தைகள் இருக்குல்ல முத்தஷாபா, கினாயா, மஜாஸ், அக்லி, இதுல என்ன பலாகா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஆயத்துல என்ன பலாகாவுடைய என்ன இருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க. புரியல தெரிஞ்சா
இருக்கு, இல்லைன்னா கினாயா இருக்குன்னு சொல்லுங்க. அடிக்கடி கினாயா தான் வரும். ஒரு கேள்வி இருந்துச்சு, ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்க உள்ளங்கள்ல நோய் இருக்கு, அதுல என்ன பலாகா இருக்குன்னு சொன்னா கினாயா இருக்குன்னு போட்டுடலாம். ஏதாவது ஒண்ணு போடுங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி மார்க் போட்டுருவாங்க. இப்போ இது வரைக்கும் கரெக்டா படிச்சுக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் சார் முத்தஷாபின்னா மூடலான வசனம் தானே சார்? ஆமா ஆமா. முஹ்கமாத் முத்தஷாபி. முஹ்கமாத் சொன்னா தெளிவான சட்டங்கள், முத்தஷாபின்னு சொன்னா எல்லாத்துக்கும் அந்த அர்த்தம் தெரியாது. அது வந்து சூரா ஆல் இம்ரானுடைய வசனம் இல்லைங்களா சார்? ஆமா, ராசிஹூன ஃபில் இல்முக்கு தான் அது தெரியும். இல்ம்ல வந்து தேர்ச்சி பெற்றவங்களுக்கு தான் அந்த அர்த்தங்கள் தெரியும். இதெல்லாம் நல்ல ஆலிம்கள் வந்து படிக்கிற கிதாப் இது. இஜாசுல் குரான். ஹஜ்ரத் இஜாசுல் குரான் என்ன ஹஜ்ரத்? இஜாஸ் ஆஜிஸ் ஆக்குறது. ஆஜிஸ் வந்துன்னா இயலாமல் ஆக்குவது. நம்ம முன்னால இருக்கிறவனுக்கு வந்து பேசாம அவன் நமக்கு பதில சொல்ல முடியாம அவனுக்கு ஆக்குறதுக்கு இஜாஸ் சொல்லுவாங்க. ஆஜஸா யுஜிசு இஜாஸ். எது அந்த இஜாஸ் செய்யக்கூடியவனுக்கு முஜிஸ் என்று சொல்லுவாங்க. புரியுதா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. புரியல சார். அஜஸானா இயலாமல் ஆக்குவது. என்கிட்ட ஒருத்தர் வந்து விவாதம் செய்யறதுக்கு வர்றாரு. நான் அவருக்கு எந்த அளவுல பேசுறேன்னு சொன்னா அவனால எதுவுமே பண்ண முடியல. ஒருத்தர் வர்றாரு வந்து, உன்னை விட நான் நிறைய தமிழ் பேசுறேன்னு சொல்றாரு. அவரை விட அழகா நான் தமிழ் பேசிட்டேன்னு சொன்னா அவரை நான் வந்து முஜஸ் ஆக்கிட்டேன். நான் முஜிஸ் தூக்கடிச்சிட்டேன். அஜஸா யுஜிசு இஜாஸ் மஸ்தர் இது. அந்த செய்யக்கூடியவனுக்கு முஜிசான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ரசூலுல்லாவுடைய முஜிசான்னு சொன்னா அந்த முஜிசா அந்த முன்னால இருக்கிறவனுக்கு வந்து இயலாமல் ஆக்கும், டிஃபீட். அப்ப இஜாசுல் குரான், குரான்ல நிறைய இஜாஸ் இருக்கு. குரான் வந்து சேலஞ்ச் பண்ணதுல இந்த மாதிரி குரானை கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வர முடியல. அந்த என்னென்ன ஏஜாஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ல 92 90 ஏஜாசுல் குரான்ல இந்த நம்பர்ல இருக்கிறது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உஸ்லூபுஹு அல் பதீர், அதனுடைய போங்கு, யாராலையும் அந்த போங்குல அரபியில எழுத முடியாது. ரெண்டாவது இஹ்பார் அனில் கிசஸ், வரலாறை எப்படி குரான்ல வந்துச்சு. ரசூலுல்லாவுக்கு வந்து யார்கிட்ட ரசூல்லா வந்து யாருமே ரசூல்லாவுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்கல. ரசூல்லாவுக்கு எழுத படிக்க தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரும் அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்கல. ஏன்னா ரசூல்லாவுக்கு தேவையில்லை. ரசூல்லாவுக்கு சொல்லி கொடுக்குறவன் வந்து போர்ட்ல எழுதி சொல்லி கொடுக்கல, மனசுல இறங்கிச்சு. அப்போ அதுல இருக்கிற வரலாறுகள் வந்துச்சு பாருங்க, எப்படி வரும். ரெண்டாவது எது நடக்க போதோ அதை பத்தி உங்க செய்திகள் குரான்ல வந்துச்சு. குரான்ல என்ன சொல்லப்பட்டதோ அதே மாதிரிதான் நடந்தது. அப்புறமா பலாகா இருக்கு. அதுல சும்மா பலாகான்னு சொல்லி 4வது பாயிண்ட் போட்டாலே போதும். 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட். அன்வாவு தத்கீர் வியாலா இல்ல 5வது பாயிண்ட். இதுல எத்தனை 4-5 பாயிண்ட். இது ஷார்ட்டா ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இது ஏஜாஸ் சொல்லி என்ன கேள்வி வந்தாலும் இந்த 5 பாயிண்ட் எடுத்து அடிங்க. பேஜ் நம்பர்மா 90 91 புக்ல, பிடிஎஃப்ல 92 93 சார். பலாகாக்கு வந்து மிசால் வந்து சூரத்துல் நஜ்ம் என்கிறாங்க. போடலாம். எந்த ஆயத்தும் நீங்க போடலாம். நீங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பலாகான்னு சொல்லி சூர ரஹ்மானுடைய வசனங்கள் போட்டா கூட வந்துடும். ஒவ்வொரு வசனத்திலும் பலாகா இருக்கு. அப்புறமா தஃப்சீர் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, இது பேஜ் நம்பர் பாருங்கம்மா. பேஜ் நம்பர் 92. தஃப்சீருல் குரான் பில் ஆயாத். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தஃப்சீர் பத்தி என்ன வந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுனாலே ரிலேட்டடா இருக்கும்.
பெரிய கொஸ்டின் இருந்துச்சு சொன்னா ஒன்று ஒன்றா செபஹெடிங்ஸாக போட்டுருங்க. அஹாதீஸ், ஆசார் மௌகூஃபா, அஹ்வாலு தாபியின், அஹ்பாரு இஸ்ராயிலியாத். முடிந்த அளவுக்கு நான் கவர் பண்ணேன், நேரம் முடியுது. எப்படி ஹசரத் முடிச்சிடலாமா? சார் ஒரே ஒரு டவுட், அக்பார் இஸ்ராயிலியான்னா எங்க இருக்குங்க ஹசரத்? மேல சொன்னீங்களா? அந்த இதுலையா? ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னீங்க. ஓகே. தஃப்சீர் எப்படி பண்றாங்கன்றதுல. மின்ஹும் மன் தசத்தா ரிவாயாத்தி ஆசாரின் முனாசிபா பில் ஆயாத். தோதுவான ஆயத்துக்களை வச்சு அவர் வந்து தஃப்சீர் பண்ணுவாரு. அதுல என்ன கேட்டீங்க நீங்க? அஹ்பாரன் இஸ்ராயிலியத்தன் அதானே? ஆமா சார். இஸ்ராயிலியான்னு சொன்னா தௌராத்ல இருந்தும் இன்ஜீர்ல இருந்து வர்ற இதுக்கு இஸ்ராயிலியாத் சொல்லுவாங்க. அந்த செய்திகளை வச்சு புரிய வைப்பாங்க. சில நேரத்துல அந்த செய்திகள் வச்சா அந்த ஆயத் புரியறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். அப்ப இப்னு கசீர்ல எல்லாம் நிறைய இஸ்ராயிலியாத் இருக்கு. இஸ்ராயிலியாத் சொன்னா முன் வந்த வேதங்கள்ல இருந்து அந்த வரலாறுகளை எடுத்து, இப்போ நான் அந்த இது பக்ராவுடைய வரலாறு சொன்னேன்ல, அது வந்து இஸ்ராயிலியாத்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு இந்த லன்தனாலுல வந்து குல்லு துஆமிகான ஹில்லல் லிபனி இஸ்ராயில், அதுல ஏதாவது வரலாறு எடுக்கணும். இந்த வரலாறு எடுத்துக்கோங்க. பக்ராவுடைய வரலாறு இருக்குல்ல, ஒருத்தர் இருந்தாரு, அந்த வரலாறு ஃபுல்லா இஸ்ராயிலியாத்ல இருந்து தான் நம்ம எடுத்தோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், அல்ஹம்துலில்லாஹ். கேள்வி இருந்தா கேட்டுருங்க, இன்ஷால்லா ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஆமா. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ரூஹுல் குதுஸ்ன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டாங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. ரூஹுல் குதுஸ் சொன்னா பரிசுத்தமானவர். அது மட்டும் எழுதினா போதுமா? ஆமா, போதும் போதும். தக்தீஸ் சொல்லி போட்டாலே போதும். இன்னொன்னு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவர் இருப்பாரு. அல்லாஹ்வுடைய இடத்துல பரிசுத்தமான இடத்துக்கு செல்கின்றவர். அதுக்காக அவருக்கு ரூஹுல் குதுஸ் என்று சொல்றாங்க. அரபில சொல்ல முடியுமா? ஹுவல்லதி யஹ்துரு இந்தல் மகானில் குத்தூஸ். இந்தல் மகானில் குத்ஸ் சொல்லலாம். வேற என்னமா இருக்கு? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஷா வலியுல்லா ரஹிமா அவங்கள பத்தி கேள்வி கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்படி கேட்டாங்கன்னா 1200 செஞ்சுரியில வாழ்ந்தார் அவரு, பெரிய முஹத்திஸ் அவரு சொல்லி எழுதலாம். இது வரைக்கும் கேட்டதில்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பணும் இல்ல, நான் அனுப்பிச்சிடுறேன். ஃபௌசுல் கபீருடைய ஒரு பேர் சொன்னீங்க, ஷா வலியுல்லா முஹத்திஸ் தேலவிமா. இதுல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல. லில் இமாம் வலியுல்லா அஹ்மத் பின் அப்துர் ரஹீம் அத்தஹலவி, அவருடைய பிறந்த வருஷம், வஃபாத்தான வருடம் இருக்கு இதுல. இது மட்டும் அவரை பத்தி எழுதுனா, இது எழுதி கான ஆலிமன் ஜாஹிதன் தஅல்லமல் ஹதீஸா வத்தஃப்ஸீரா சார ஏதாவது பாராட்டி எழுதுங்க. இந்த லைன், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியலங்க உஸ்தாத். நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன் நம்ம உங்களுக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சாரி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பிடிஎஃப் நான் நிச்சயமா அனுப்பிச்சிடுறேன். இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்கம்மா. வந்துச்சா ஸ்கிரீன்? லில் இமாம் வலியுல்லா அஹ்மத் பின் அப்துர் ரஹீம் அத்தஹ்லவி, பிறந்த வருஷம் 1114, வஃபாத்தான வருஷம் 1176. இது எழுதிராதீங்க அன்வர் பாஷா அபதஸ்தான். லில் இமாம் வலியுல்லா அஹ்மத் பின் அப்துர் ரஹீம் அத்தஹ்லவி. உக்துப் அன் இமாம் வலியுல்லான்னு சொல்லி எழுதுவாங்க. அன் முசன்னிஃபி ஃபௌசில் கபீர் கூட சொல்லலாம்.
முசன்னிஃபி ஃபௌசில் கபீர் சொல்லலாம். ரேர், இது கேட்க மாட்டாங்க, அநேகமா இது கேட்க மாட்டாங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரிங்க ஜி. க்ளோஸ் முடிச்சுக்கலாங்களா பண்ணிட்டா? ஜி? ஓகே இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் உஸ்தாத். ஆமீன் ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் துவா பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீர். ஜஸாக்கல்லாஹு khairan உஸ்தாத். ஆமீன் ஆமீன் ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா. ஆமீன் ஆமீன். சரிங்க ஜி, இன்ஷா துவா செய்யுங்க. ஜி ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.